ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளையொட்டி மகாராஷ்டிராவில் இளையோர் திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று உரையாற்றுகிறார். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான நலத்திட்டங்களை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் இரண்டாவது கட்டமாக இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினத்தையொட்டி தேசிய இளையோர் திருவிழாவை மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். இவ்விழாவில் சுமார் 7500 இளைஞர்கள் பங்கேற்றுள்ள ஊர்வலத்தில் பிரதமர் கலந்து கொண்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 30,500 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்து நிறைவடைந்த திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 17,840 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 21 கிலோமீட்டர் தொலைவிலான 6 வழி மேம்பாலத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். மும்பையிலிருந்து புனே, கோவா மற்றும் தென்னிந்தியாவுக்கான பயணத்தை எளிதாக்குவதற்கு இந்த பாலம் உதவிடும். ரயில் மற்றும் குடிநீர் தொடர்பான நிறைவடைந்த பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்கான திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். பின்னர் நவி மும்பையில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் 12,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி இன்று தேசிய இளையோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், மாபெரும் ஆன்மீக தலைவரான சுவாமி விவேகானந்தர் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வளமான இந்திய கலாச்சாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் என்றும் ஆன்மீக சீர்திருத்தவாதி என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் மேம்பாட்டுக்காகவும் மனிதகுலத்தின் வளர்ச்சிக்காகவும் இளைஞர்களை ஈடுபட தூண்டியவர் விவேகானந்தர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், இந்தியாவின் ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் உலக அரங்கிற்கு கொண்டு சென்ற சுவாமி விவேகானந்தருக்கு தமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் இளைஞர்களை எக்காலத்திலும் விழிப்புடன் செயல்பட வைக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் விடுத்துள்ள செய்தியில், அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்கள் வாழ வேண்டும் என்ற சிந்தனையை ஏற்படுத்தியவர் சுவாமி விவேகானந்தர் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்ற உறுதிமொழியை இளைஞர்கள் ஏற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், சுவாமி விவேகானந்தர் பல்வேறு உலக நாடுகளுக்கு பயணப்பட்டு தமது சொற்பொழிவுகள் மூலம் இளைய சமுதாயத்தினருக்கு உத்வேகம் அளித்தவர் என்று கூறியுள்ளார். நமது கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதற்கு ஆன்மீகமே ஆதி ஊற்று என்று எடுத்துரைத்தவர் விவேகானந்தர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழகம் முழுவதும் இந்நாளையொட்டி இளைஞர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. வேலூரில் மத்திய சாலை மற்றும் சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணை அமைச்சர் திரு வி கே சிங் விவேகானந்தரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள விவேகானந்தர் இல்லத்தில் இளைஞர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெறுகின்றன. மாநில பிஜேபி சார்பில் சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கலந்து கொள்கிறார். அயோத்தியில் ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவில் தாம் கலந்து கொள்ள இருப்பதை மிக பெரும் பாக்கியமாக கருதுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் இன்று தொடங்கி 11 நாட்களுக்கு தினமும் சிறப்பு பூஜை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ராமபிரானின் அருளால் நாட்டு மக்கள் சார்பாக அயோத்தி ராம்லாலா பிரதிஷ்டை விழாவில் தாம் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்த செய்தியில் கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று உரையாற்றுகிறார். மத்திய அமைச்சர் திரு நாராயண் ராணே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடர்பான கருத்தரங்கில் பங்கேற்க உள்ளார். மத்திய இணை அமைச்சர் திரு கிஷோர் கௌஷல் பொருளாதார கருத்தரங்கில் பங்கேற்க உள்ளார். தூய்மை எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன் பயன்பாடு உள்ளிட்ட தலைப்புகளில் அமர்வுகளும் இன்று இடம்பெறவுள்ளது. இந்த 3 நாள் மாநாடு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும்
சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சென்னை புத்தக கண்காட்சி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு உதவ தமிழக அரசு எப்போதும் தயாராக இருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அயலக தமிழர் தின விழாவையொட்டி சென்னை வர்த்தக மையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் அயலக தமிழர் நலத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். அயலக தமிழர் நலனுக்கு தனியா ஒரு துறையை உருவாக்கி தனி அமைச்சரையும் நியமிச்சு உங்களுடைய அவசர தேவைகள் உடனுக்குடன் சிறப்பான முறையில் தீர்த்து வைக்கப்பட்டு வருது. ஒரு தலைவர் மற்றும் 14 உறுப்பினர்களை கொண்ட அயலக தமிழர் நல வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த துறையும் வாரியமும் சிறப்பா செயல்பட்டு வராங்க. இந்த ஆண்டின் அயலக தமிழர் நாள் கொண்டாட்டம் தமிழ் வெல்லுண்ட சிறப்பான கருப்பொருளை கொண்டு மிக எழுச்சியோடும் 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் இருந்து வந்திருக்கிற உங்க எல்லாரையும் பாக்குறப்போ உங்க பங்கேற்போட மிக சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. அடிக்கடி உங்கள் குழந்தைகளோட தமிழ்நாட்டுக்கு வாருங்கள். கீழடி, பொருணை, ஆதிச்சநல்லூரை காட்டுங்கள். தமிழோடு இணைந்திருங்கள். இந்த விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் அயலக தமிழர்கள் 13 பேருக்கு கணியன் பூங்குன்றனார் பெயரில் தங்கப் பதக்கங்களை முதலமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் எனது கிராமம் என்ற முன்னோடி திட்டத்தையும் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் 2வது கட்டமாக இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் திரு கே பி சிங் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெள்ள நீர் தேங்கியிருந்த பகுதிகளை அவர்கள் ஆய்வு செய்தனர். ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், சாத்தான்குளம் வட்டாரங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மற்றொரு குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய குழுவினர் பங்கேற்றனர். ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுத்தி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற எண்மண் எண் மக்கள் நடைபயணத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் அனைத்து பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் சமையல் எரிவாயு இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 11 கோடி மக்கள் பயன்பெறும் வகையில் கிராமப் பகுதிகளில் பாதுகாப்பான கழிப்பறைகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சாலையோர வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் 10,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை உத்தரவாதம் ஏதுமின்றி கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஓசூரில் தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு அண்ணாமலை கூறினார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் தாம் பயனடைந்ததாக பயனாளி பானுப்பிரியா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். உஜ்வாலா சிலிண்டர் வாங்குறதுக்கு மற்ற சிலிண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா மானியம் வருது, பட் இதுல பாக்குறப்ப எனக்கு 300 ரூபாய் வந்து மானியம் கிடைக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்குது. ஏன்னா மந்த்லி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வர்றதுனால அது வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்குது. பெர் மந்த் 300 அப்படின்னா கண்டினியூ ஆகுறப்ப எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேவிங்ஸா இருக்குது. இந்தியா ஜப்பான் இடையேயான கடலோர காவல்படை கூட்டு பயிற்சி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. கப்பல் ஷௌரியா மற்றும் ஜப்பான் கடலோர காவல்படையின் யஷிமா கப்பலும் இன்று கூட்டு பயிற்சியில் ஈடுபடுகின்றன. சென்னை அருகே வங்கக்கடலில் இந்த கூட்டு பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் ஈக்வடாரின் கான்சோலோ கசகஸ்தானின் அலெக்சாண்டர் இணையை வென்றது. புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜெய்ப்பூர் தெலுங்கு அணியையும் புனே குஜராத் அணியையும் எதிர்கொள்கின்றன. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் தனிஷா அஸ்வினி பொன்னப்பா இணை மகளிர் இரட்டையர் பிரிவிலும் இன்று பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளையொட்டி மகாராஷ்டிராவில் இளையோர் திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று உரையாற்றுகிறார். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான நலத்திட்டங்களை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் 2வது கட்டமாக இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.
அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.